உங்கள் கையால் அந்த பொண்ணுக்கு சந்தனம் வச்சு பொட்டு வச்சு நீங்கள் அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. அந்த குறைய நம்ம இதை நிவர்த்தி பண்ணிடுவோம். குழந்தை பிறந்ததுக்கு பண்ணுவாங்க சார். குழந்தை பிறந்த சீரு, காது குத்து சீர் இருக்கு. காது குத்து சீரு, கல்யாணத்துக்கு சீர் இருக்கு. கல்யாண சீரு. இப்போ அவங்களுடைய தாத்தாவோ பாட்டியோ இல்லை அவங்க அப்பா வழியில யாராவது இறக்குறாங்க அப்படின்னா அந்த இறப்புக்குன்னு ஒரு சீர் வரிசை இருக்கு சார். உங்க சகோதரி குழந்தைகள் மீது பாசமாக இருப்பதனால யாருக்கு அதிக பொறாமை இருக்கு? பிள்ளைகளை விட மனைவிக்கு தான். மனைவிக்கு தான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பர்த்டே கொண்டாடணும் வீட்டில். என்னுடைய பிறந்த நாளுக்கு எல்லாரும் வர்றாங்க. என் தங்கச்சி பொண்ணு நானும் வந்து செல்ஃபி எடுத்துட்டோம். செல்ஃபி எடுத்தது வீட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு, நான் இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் வந்து தங்கச்சி பொண்ணோட போய் செல்ஃபி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பெரிய இஷ்யூ ஆகி ஃபங்க்ஷனே ஒரு மாதிரியாக போயிடுச்சு, கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கு பிறகு என் தங்கச்சி பொண்ணு இப்பயும் என்ன பண்ணுன்னா, வேணுன்னே என் மனைவி வந்து வெறுப்பேற்றுறதுக்காக எங்கே ஃபங்க்ஷனில் பார்த்தாலும் ஒரு செல்ஃபி எடுத்துரும். எடுத்து உடனே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிரும். ஸ்டேட்டஸ் வச்சா இவங்களுக்கு தெரிஞ்சிரும்ல உடனே. அதுக்காக நானும் செய்யாதம்மா அதெல்லாம் சும்மா செய்வோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து அது வந்து என் பொண்ணு மாதிரி தான். என்னோட மூத்த பொண்ணு எப்படியோ அது மாதிரி தான் நான் வந்து என்னுடைய தங்கச்சி பொண்ணை வந்து பார்ப்பேன். அதுவும் அப்படி தான் சொல்லும், எங்கள் குடும்பத்தினுடைய முதல் பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லி எதாக இருந்தாலும் அதுதான் வந்து செய்யும். அந்த உரிமையை எடுத்துக்கிட்டு செய்யறது வந்து என்னுடைய மனைவிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுல நம்ம கதை வந்து வேற மாதிரி போயிடும் சார். என்ன அப்படின்னா, நான் மேரேஜ் பண்ணியிருக்க வந்து என்னோட தாய்மாமா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். தாய்மாமா பொண்ணு தான். அதனால பசங்களுக்கு செய்யறதுக்கு இது வரைக்கும் எந்த ஜல்லஸோ எதுவுமே வந்தது இல்லை. இதுல எங்க போட்டி வரும் அப்படின்னா, என்னோட தாய்மாமாவுக்கும் எனக்கு தான் போட்டி வரும். இவன் என்னடா நாம பண்றதை விட இவன் வந்து எல்லா பசங்களுக்கும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்ற போட்டி என்னோட தாய்மாமங்களுக்கு தான் வரும். அவங்க எனக்கு என்னோட ஃபங்க்ஷனுக்கு ஒரு சீர்வர் செய்கிறாங்க அப்படின்னா, நான் எங்கள் அக்கா பசங்களுக்கும் சரி, என்னோட மாமா தாய்மாமா பசங்களுக்கும் சரி, அவங்களோட அதிகமாக தான் சீர்வரிசை இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன தாய்மாமன் சீர் இருக்கு? வரிசையா சொல்லுங்களேன். குழந்தை பிறந்ததுக்கு பண்ணுவாங்க சார். குழந்தை பிறந்த சீரு, காது குத்து சீர் இருக்கு. காது குத்து சீரு, கல்யாணத்துக்கு சீர் இருக்கு. கல்யாண சீரு. இப்போ அவங்களுடைய தாத்தாவோ பாட்டியோ இல்லை அவங்க அப்பா வழியில யாராவது இறக்குறாங்க அப்படின்னா அந்த இறப்புக்குன்னு ஒரு சீர் வரிசை இருக்கு சார். மேலே கொடுங்க. இப்போ கொஞ்சம் ஃபேஷனா வந்து பிறந்த நாளுக்கும் சீர் செய்யற மாதிரி ஆயிடுச்சு. பிறந்த நாள் சீரு. வருஷம் பிறந்த நாளுக்கு நம்ம அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம வேற என்னென்ன செய்யணும், மாமா இன்னைக்கு எது வேணும் அது வேணும் அப்படி அவங்க கேட்டு வாங்கிக்கிறது. அது நம்ம என்ன செய்யணும் நம்மளும் யோசிச்சு பிறந்த நாளுக்கு புதுசாக இப்போ செய்யறது ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் வந்திருக்கு. அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். வேற சீர் வரிசைனாலே மதுரை மாவட்டம் தான் சார். காது குத்துறன்னு ஆரம்பிச்சோம்னா அந்த இடமே ஒரு ரணகலப்படும். வாடிப்பட்டி ட்ரம்ஸ் வைக்கணும், வடக்கம்பட்டி பட்டாசு வெடிக்கணும், அந்த தெருவில் ஆரம்பிச்சு அந்த கடைசி வரைக்கும் பேனர் வைக்கணும். இந்த பேனர்ல முக்கியமா யார் யார் இருக்காங்கன்றதான் ரொம்ப முக்கியம். எவனுக்கு காது குத்துறாங்களோ அவங்க படம் எவ்வளவுன்றது முக்கியம் இல்லை. இந்த மாமைய படம் பூரா ஃபுல்லா பெருசா இருக்கணும். அதுல அதுக்கு அடுத்து இந்த சீரை தூக்கி வருவாங்க பாருங்க, மண்டபம் என்னமோ பக்கத்துல தான் இருக்கும், ஆனா ஊர்ல 3.5 கிலோமீட்டர் இந்த சீரை தூக்கிட்டு சுத்தி வருவாங்க. இதுல என்னன்னா இந்த வண்டியெல்லாம் வச்சு எடுத்துட்டு வரக்கூடாது, அண்டாவா தலையில தூக்கு. எனக்கெல்லாம் வந்து அன்னைக்கு இந்த 20 படி அரிசியை தூக்கி மூட்டையை தலையில வச்சு விட்டாங்க சார். நமக்கா நாக்கு தள்ளுது, ஆனா ஊர்வலம் போய்கிட்டே இருக்கு 3 கிலோமீட்டருக்கு. ஏன்னா அது ஒரு கெத்து. நீங்க தாய்மாமன் சீர் சொல்லும்போது நீங்க சக்திக்கு மீறி ஒன்று பண்ணணும் அப்படின்னா பண்ணியிருப்போம். அது என்னதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம தங்கச்சி அக்கான்னு வந்துட்டு ஒன்று பண்ணுவோம்ல. அப்படியான சூழல்ல எந்த விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க சார்? முதல்ல கடன் வாங்கி கல்யாணம் பண்ணதுக்கு இடம் விற்று கல்யாணம் பண்ணேன். நான் வாங்கின ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் அது. அந்த இடத்த விற்று தான் ஃபர்ஸ்ட் நான் இவங்களுக்கு கல்யாணமே பண்ணேன். இப்போ நான் ப்ராவிடென்ட் ஃபண்டு பணம் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. ப்ராவிடென்ட் ஃபண்டு 1 லட்ச ரூபா வாங்கிட்டேன். வாங்கி ஒரு 10 நாளில் என்னுடைய இன்னொரு தங்கச்சி என்ன பண்ணுது, 2 பசங்களுக்கும் காது குத்துறேன் அப்படின்ட்டு. அந்த 1 லட்ச ரூபா எனக்கு வந்து காது குத்துற செலவுக்கே சரியாக போயிடுச்சு. எனக்கு சக்திக்கு மீறி செஞ்சது வந்து அந்த பணம் தான். இருந்தாலும் தங்கச்சிக்கு தானே செஞ்சோங்கிறது வந்து எனக்கு வந்து சந்தோஷம் தான். இப்போ எங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வம்சத்தில் ஒரே ஒரு பொண்ணு தான். எல்லா பசங்க 2 பசங்க, எங்கள் அக்காவுக்கு 2 பசங்க, அண்ணனுக்கு பசங்க அப்படின்னும் போது ஒரே ஒரு பொண்ணு தான். அது பெரிய பொண்ணு போகும்போது ரொம்ப கஷ்டம். நான் வேலை இல்லாமல் இருந்தேன், அண்ணனும் வேலை இல்லாமல் இருந்தாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனு. ஆனால் அந்த டைமில் வந்து வட்டிக்கு கடன் வாங்கி பாப்பாவுக்கு செஞ்சேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக செஞ்சேன் சார். இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. அவர் என்ன செய்முறை செஞ்சோம்ன்றது சொல்ல மாட்டாப்புல, சங்கடப்படுவார். ஏன்னா தாய்மாமே முறையை சொல்லி காமிச்சோன்னு வச்சுக்குமே, அது செய்ய அவசியமே தேவை கிடையாதுல்ல. என்ன சொல்கிறீங்க? இங்கே ஒரு மோதிரம் இம்பிட்டு 5-6 போட்டிருக்காப்புல, சங்கிலி ஒன்று போட்டு விட்ருக்காரு. அந்த சபையில் இம்பிட்டு சங்கிலி மோதிரத்தை போட்டான்ற பேர் இருக்கணும்ல. சங்கிலி ஒரு 5 பவுனுக்கு, மோதிரம் ஒரு 4 பவுனுக்கு. இது 10ஆவது குறைக்கு கிளவி செத்தது அன்னைக்கு ஒருத்தவங்க எங்கள் சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, இது என்ன வீடு,
உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டிருக்கீங்கன்றாங்க. அவர் கிளவி செத்த 30 நாளையில அடுத்து வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல எய்த்தாப்புல. நீங்கடா அவன் ஒரு ஆல்ரவுண்டு அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த வீட்டை கட்டுறேன், இந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும். அவன் என்ன அவங்ககிட்ட சொல்றது 60 லட்சத்துக்கு 70 லட்சத்துக்கு நான் வீடு கட்டி தரேன்றாரு. இத்தனைக்கு அவருக்கு 50 லட்சம் 60 லட்சம் கடை இருக்கு, வீட்டு செலவு இருக்கு. அவர் ஒரு 60 லட்சத்துக்கு வீடு கட்டிருக்காப்புல. இம்பிட்டு செலவு போக இம்பிட்டு செஞ்சு கொடுக்குறாருண்டா. அப்புறம் அவர் தாய் மாமன்றதுக்கு உரிமையே இல்லாமல் போயிரும்ல. நான் ஒரு சின்ன வயசுல இருக்கும் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா ஒரு 5 லட்ச ரூபா பரட்டுறாப்புல. ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸாக இருக்கேன். 15 லட்சம் வேணும், அப்படா அவன் மகனை காப்பாற்ற முடியும்ன்றாரு. எங்கள் மாமா கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. எந்த பொண்டாட்டி வந்த உடனே நகையை வைங்க வச்சு அவரை காப்பாத்துங்கன்னு யாரு சொல்லுவா? இந்த உலகத்தில் ஒருத்தவனும் சொல்ல மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. அவர் சொல்லி இம்பிட்டு தூரம் உசுரோடு இருந்து இப்படி பேசுறது காரணமே எங்கள் மாமாவும் எங்கள் அக்காவும் தான். மாமா அக்காவில் என் அப்பா அம்மா மாதிரி தான். அது என்னமோ வாஸ்தவம் தான் தம்பி. ஏன்னா இந்த மாதிரி தாய்மா மக்கள் எல்லாருக்கும் அமைவதில்லை. தாய் மாமா நான் கொடுத்து வச்ச வர மாதிரி தான் எல்லாமே. சார் நான் எங்கள் மாமாட்ட இது ஒரு 8 வருஷமாக கேட்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். இப்போ உங்கள் மூலியமாக நான் கேட்குறேன் சார். ஏன் அட்டன் பண்ணும்போது மாமா வரவே இல்லை சார். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் சார் நான். அங்கே ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இந்த தாய் மாமா சீர் சுமந்து வரான்னு அந்த சாங் போட்டு எடுத்துகிட்டு வரும்போது கிராமமாக இருக்கனால நமக்கு அப்படி பண்ணலையே மாமா அப்படின்னு தோணும் சார். இப்போவும் நான் மாமாட்ட சீரெல்லாம் எதிர்பார்க்கல, மாலை போட்டு அந்த நலுங்கு வைக்கிறது அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். அந்த டயத்தில் வந்து கம்பெனி ஒர்க்காக பெங்களூர் போயிட்டாங்க. அதனால் வேண்டி என் தம்பியை பண்ண சொன்னேன். ம். இருந்தாலும் அவளுக்கு தேவையானது எல்லாமே நான் 100% பண்ணுவேன். இன்னும் பண்ணிகிட்டு இருப்பேன், கடைசி வரைக்கும் பண்ணுவேன். சார் அதுக்காக மாமாவுக்கு ஒரு gift இருக்கு, அதை கொடுக்கலாமா சார்? கொடுங்க வாங்க. மாமா வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சேலரியில் மாமாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே இந்த ஷோ மூலியமா உங்கள் மூலியமாக கிடச்சிருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா. வாங்க டைவர் மாமா. இந்த சட்டையை போட்டுருங்க சார். நீங்கள் அங்கே போட்டு வந்துடுங்க சார். எங்கள் சட்டை எங்களாலே இருக்குது. சட்டை உங்கள் கலர்லேயே இருக்கா? நல்லா இருக்கா சார்? நீங்கள் போட்ட சட்டையை விட உங்கள் மருமக உங்களுக்கு அளவாக கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க சார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவள் சம்பாரித்து ஃபஸ்ட்டு சேலரியில் வாங்கியிருக்காங்க போது இதை நான் கடைசி வரைக்கும் மறக்க முடியாது. உங்கள் மருமக ஒரு குறை பெருசாக சொன்னாங்க இங்கே வந்து. அதாவது நீங்கள் புப்புனித நீராட்டு விழாவுக்கு நீங்கள் சீர் செய்ய தேவையில்லை, எனக்கு மாமா கையால் சந்தனமும் பொட்டும் வச்சு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அன்றைக்கி வாங்கலைல்ல, எங்களால் பெருசாக இங்கே புப்புனித நீராட்டு திடீர்னு செய்ய முடியாது. உங்கள் கையால் அந்த பொண்ணுக்கு சந்தனம் வச்சு பொட்டு வச்சு நீங்கள் அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. அந்த குறையை நம்ம இதை நிவர்த்தி பண்ணிடுவோம். பாருங்க புள்ள முகத்துல சந்தோஷத்தை. இந்த தாய்மாமாக்கள் இந்த உரிமை எடுத்துக்கிறது இருக்குல்ல, எதுல எல்லாம் உரிமை எடுத்துக்கலாம் இன்னைக்கு இருக்க சூழல்ல, இதெல்லாம் கொஞ்சம் அவங்க தவிர்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்ற விஷயமா இருந்தா என்னென்ன விஷயங்கள்? என்னன்னா அவங்க பார்த்து வளர்ந்த பொண்ணு தான் நான். அவங்களுடைய மூத்த பொண்ணு தான் என்ன சொல்லியிருக்காங்க. ஆனால் மாமாவோட பொண்ணு அவளுக்கு வந்து 11th 12th அக்கௌண்ட்ஸ் நான் தான் சொல்லி கொடுத்தேன், கிளாஸ் எடுத்தேன். ஆனால் அதுக்கு வந்து என் மேரேஜ் அப்போ இது நீ வந்து கிளாஸ் எடுத்ததுக்கான காசுன்னு சொல்லிட்டு ஒரு காசு எனக்கு கொடுத்தாங்க. அது ஏன் அப்படி செஞ்சாங்கன்றது எனக்கு இப்போ இருக்கும் தெரியல. அது இப்போ இருக்கக்கூடிய எனக்கு மனசில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை கொடுத்தா அந்த காசு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்க நினச்சாங்களா, அதனால் அது செஞ்சாங்களான்றது எனக்கு தெரியல. ஆனாலும் இப்போ எனக்கு வரைக்கும் எனக்கு ஏன்னா என் பொண்ணாக பார்க்குறேன்னு சொன்னாங்க. அப்போ நான் அவன் எனக்கு தங்கச்சி, என் தங்கச்சிக்கு நான் சொல்லி கொடுத்ததுக்கு நீங்கள் ஏன் காசு தரணும்? இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆனாலும் நானும் எல்லாமே செய்வேன். முன்ன நின்று எனக்கு செய்யறதுக்கான உரிமை கடமை எல்லாமே எனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த காசு அப்போ எனக்கு கொடுத்தாங்க அப்படின்ற கோபம் வந்து எனக்கு இருக்குது சார், இப்போ இருக்கும் இருக்குது. அவளுக்கு மேரேஜ் ஆகும்போது எல்லாம் முடிஞ்சிச்சு, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. எல்லா ரிலேட்டிவ்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு எனக்கு தாய் மாமா அப்போ தான் அவன் கல்யாணம் பண்ணாங்க மிஸ்ஸஸ். அவங்ககிட்ட சொல்கிறாங்க புரிதுங்களா, என்ன சொல்கிறாங்க, மாமா நீங்கள் நல்லது வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க மாமா. எனக்கு அதில் அன்னைக்கு நடந்த ஒரே இன்சிடென்ட் தான், வேறு எதுவுமே அவங்க மேலே வருத்தம்லாம் கிடையாது. மாமா நீங்கள் நல்லா நின்று நடத்தி கொடுத்தீங்க மாமா
அந்த இது சொல்லலையே தான் எனக்கு கேள்வி. மற்றபடி அவங்களுக்கு எந்த ஒரு கேள்வி அது வந்து இவன் மேலே கோவமே கிடையாது. இவன் மேலே சுத்தமாக கோவமே கிடையாது. அக்கா மேலே தான் கோவம். அவள் தான் எடுத்து நடத்தினா அவள் கல்யாணத்துக்கு. என்ன மதித்து சொல்லாம விட்டாங்களேன்னு ஒரு ஆதங்கம். நான் எல்லாம் எடுத்து பண்ணேன் உங்களுக்கு எல்லாமே அப்படிதான். இப்போ சொன்னீங்க தாய்மாமன்ற ஒரு இது உண்டு. அந்த அந்த எனக்கு அந்த இடத்துல ஒரு கிரேடு கம்மியாயிடுச்சோ எனக்கு அதுதான் எனக்கு ஃபீலிங். நாங்க எங்க மாமி கிட்ட தான் வந்து எல்லாமே சொல்லுவோம். அவங்க எங்க மாமி கிட்ட சொல்லி எங்க கிட்ட கன்வே பண்ணி தான் எங்களுக்கு பழக்கம். இப்போ ஏதாவது நான் ஒரு சண்டே டைம் எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு நான்வெஜ்லாம் செய்ய மாட்டாங்க சின்ன வயசுல. ஸோ கஷ்டம். அப்போ எங்கள் மாமி கிட்ட சொல்லி ஏன்டி அவ வர சொல்லு, வந்து சாப்பிட சொல்லு, சண்டே ஆனால் நான் வந்து சாப்பிடணும் இல்லைன்னா திட்டுவாங்க. எங்கள் மாமி கிட்ட கன்வே பண்ணி தான் எனக்கு அந்த வார்த்தை வரும். ஒரு ட்ரெஸ் நான் சரியா போடல, ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தாங்கன்னா எங்கள் மாமி கிட்ட சொல்லுவாங்க ஏன் அந்த ட்ரெஸ் அப்படி சரியா போடல கேளு அப்படின்வாங்க. அது எல்லாமே மாமி மூலியமா எங்களுக்கு வரதுனால நாங்களும் மாமி மூலியமாவே கன்வே பண்ணி அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. அப்போ அந்த டைம்ல வந்து ஓ அக்கா கிட்ட சொல்லிட்டோமே, மாமி கிட்ட சொல்லிட்டோமே அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ மேலதான் ரொம்ப பாசம். இவ கூட ஏன் நம்ம கிட்ட கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணியே தான் கோவம். ஆனா இப்ப ஃபீல் பண்றோம் நம்ம பாசங்கள் கொஞ்சம் வருத்தம் இல்லன்னு கண்ணு கலங்கிட்டே இருக்குது. வருத்தம் தான். அது என்னதான் வார்த்தைகளை போட்டு பூசி போனாலும் அந்த வருத்தத்துக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. அது உங்களுக்கு மன நிறைவா இருக்குல்ல? ஓகே சார், ஓகே சார். மனசுல இருக்கிற வழிகளை இறக்கி வச்சுட்டு மறுபடியும் அன்பை சுமந்துட்டு போங்க. என் பொண்ணுக்கு டியூஷன் பண்ணி கொடுத்தான்னு கேஷ் என்னோட கோவத்தை அது எங்க வீட்டுல யாருமே சார்ந்தது கிடையாது. நான் பண்ண ஒரு இதுதான் ஃபீல் பண்றேன். நான் நம்ம மேல தவறா அவங்க மேல தவறா ஒரு 5 மினிட்ஸ் இல்ல சார், அது வந்து நீங்க தவறு தான் சார். ஏன்னா நம்ம பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல நம்ம காசாக ஒரு 5000 ரூபாய் எடுத்து கொடுக்கும்போது நம்ம பொருளாதாரத்தை சுட்டி காட்டி மாமா காசு கொடுக்குறாரா இல்ல நம்மளை விலைக்கு வச்சு காசு கொடுக்குறாராங்கிற ஒரு ஏக்கம் வந்துடும். பணம் உங்களுக்குள்ள அந்த இடைவெளி ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதா. சரி இப்ப சொன்னா நீங்க 5000 தான் சார் கொடுத்தாங்க. 5000 ரூபாய் தயவு செஞ்சு அவர் திருப்பி கொடுத்துருங்க. கொடுத்துருவேன் சார். அந்த பணம் இருக்குல்ல அது வேண்டாம். கண்டிப்பா அதுக்காக கொடுக்கப்பட்டது ஒண்ணு இருக்குல்ல, அது காலத்துக்கு உங்களுக்கு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. ஆமா அந்த நெருடல் எனக்கு நெருடல் மனசுல இருக்குல்ல. இருக்கு சார். முதல்ல 5000 ரூபாய் மாமா அக்கௌண்ட்டுக்கு ஜிபே பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மாமா கிட்ட இருந்து 10000 சேர்ந்து வேற வாங்கிக்கலாம். கண்டிப்பா.